கைஸ் வெல்கம் டு ஆஸ் கேமிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்ட் 2. இந்த பார்ட் 2ல் என்ன ப்ரோ பார்ட் 2 அப்படின்னு கேட்பீங்க. என்ன பார்ட் 2னா வந்து இந்த இது என்ன சேலஞ்சு தான், வேற என்ன. பாய்சன் போட்டா கைஸ். ஆக்சுவலி வந்து அந்த பாதி ஃபைட்டை நாங்கள் எடுத்துருக்கவே மாட்டோம். அந்த பாதி ஃபைட்டு எடுக்க முடியல. போங்கடாடே, இவன் பாய்சனை போட்டு நம்ம கதையை முடிக்கிறா. விட்டுருவாமா, நம்ம வின்பஸ்ட் எடுத்து அடிப்போம். எங்கே ஏன் அந்த போர்ஷனை மட்டும் என் மேலே அடிக்காத. இன்விசிபிள் போர்ஷன் கைஸ், இருங்க. இன்வெஸ்ட் வச்சு இது ஒரு டிஎன்டி பைத்தியம். வாங்கிக்க. நெதர் ரைட்ஸ் வாட வச்சு அடிக்கிறியா? ஐயோ, இது வேற என்ன இப்படி அடிக்குது பயங்கரமா. ஃபயர் மூட்டி விட்டு கோல்டன் ஆப்பிள். இது பாருங்க, ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல் லூஸு. நான் பறக்க முடியல, நானே பார்த்துட்ருக்கேன். பறந்துட்டேன். சவுண்டு குரலை என்னலே. கடைசி வரைக்கும் யாருமே எனக்கு அவ்வளோலாம் யூஸ் பண்ண தெரியாது. அவ்வளோ பெரிய ப்ரோலாம் கிடையாது. மேசை வச்சு அடிக்க தெரியும். மியால்னர் வா சீக்கிரம். ஸோ ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல் பைத்தியம் எனக்கு கரெக்டாக போட்டுருச்சே. ஐயோ, என்னடி இது? பாருங்க, நல்லா என்சாண்டன் ஆப்பிள் முறுக்குன்னு முனிங்கிட்டு. எனக்கு முடிச்சு விட்றேன். 3 ரவுண்ட் இருக்குல்ல, பொருளை ரீஃபைன் பண்ணி அடிச்சு விட்றேன். வா. ஓப்பா, இவளுக்கு எங்கடா சாவே மாட்டேங்கிறாங்க. ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல் பைத்தியம். கொளுத்தி விட்டுரும். போடு வெடி போட்டு விடு. செம்ம டேமேஜ் ஆகிருக்கும். ஒன்று இது கேப் கிடைக்கிது கேசுகளுக்கு. ஐயோ, நம்மளுக்கு வேறு ஹெச்பி இல்லையே. என்னலே இது? ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல் யாரை வைக்கிற? இதில் தாங்க இந்த கேப்பில் தாங்க கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டு எஸ்கேப் ஆயிடுறோம். இது என்சாண்டட் வேற. ஐயோ, விட்டுறல. ஒரே ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுக்கிறேனே, செத்துட்டேன். இருங்க, அவளுக்கு டெலிபோர்ட் ஆகும். என் பொருள்லாம் வச்சிரு, எடுக்காது தயவு செஞ்சு. கமெண்ட் போட்டு மேலே போகலான்னு பார்த்தேன். இது வேறு
என் பொருள் என்னத்துக்கு அடிக்கிற? நான் எங்க அடிக்கிறேன்? நான் அடிக்கல. எலும்பு கூட நான் அடிச்சு வரேன். லாயல்ட்டி பவர்ரா. பொருள் தரேன். தூக்கிட்டு போலாம். ஆமாம், என்னடி எவ்வளோ அடித்தாலும் ஒன்று அடிக்கவே முடியல. ப்ரோ பிளேயர்ஸா? என்சேண்டட் ஆப்பிள் என்கிட்ட இருந்துச்சுன்னா அடிக்கிற அடியில் வேறு மாதிரி இருந்திருக்கும். அச்சனா அவங்க என்ன ஓவராக பேசினுக்கிறது. வீடி போச்சு, டோரையே காணோம். ஓகே கைஸ், நம்மளும் படுத்து ஒரு தூக்கத்தை போட்டுருவோம். ஓகே, ஒரு சின்ன தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் பேட்டில் ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், இது வந்து ரவுண்ட் 2. அப்புறம் நம்ம போர்ஷன் கையில் வச்சுருக்கேன்னு கேட்பீங்க. அது வந்து ரவுண்ட் 2ல் வந்து 2 பேருக்குமே கிடைக்கிற மாதிரியே வந்து ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக். சரி, இது ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், நாங்கள் இந்த ரவுண்ட் 2ல் நம்மளுக்கு ஒரு போர்ஷன் பிக் பண்ண சொல்லிட்டாங்க. நான் வந்து இந்த போர்ஷன் பிக் பண்ணிட்டேன். வேணுமோ என்ன போர்ஷன் வச்சுருக்கேன்? காலி பண்ணிட்டியா? அதாவது இன்ஸ்டன்ட் ஹீலிங் போர்ஷன் வச்சுருந்தா அதை காலி பண்ணிட்டா. இப்போ வந்து ரவுண்ட் 2ல் வந்து எனக்கு ஒரு போர்ஷனு, அவளுக்கு வந்து பாய்சன் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அவள் எடுத்துக்கிட்டு பாய்சனை. சரி, ரெடியா? அதான் நீ பாய்சன் போர்ஷனை வச்சு நம்மளாம் அடிக்கிறேன்னு சொல்லி மிஸ் பண்ணிட்டியே. இப்போ எனக்கு வந்து அந்த ரவுண்டில் வந்து போர்ஷன் கொடுத்துருக்கணும். ஆனால் வந்து நம்ம பேட்டில் பிஸியாக இருந்தோம். நான் வரக்கிட்ட அடிச்சு வாயில் வச்சுடுவேன். இருங்க, இந்த அட்டாக் வந்து 12, இது 10 வேணாம். என்றப்பள்ளி எந்து அடிச்சிடுவேன். ஓகே, மேட்ச் ரெடி பண்ணலாமா? ரெடியா? என்கிட்ட வந்து நிறையாவே இருக்கு. ஓகே, ரெடியா? ரெடியா இருந்தாமா கேட்டேன், அதுக்குள்ளே என்னம்மா பண்ணுற? ஓ, வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணு. ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். என்னடி? ஒரே நிமிஷம். ப்ளீஸ் டிஎன்டிலாம் வச்சு வெடிச்சிடாத. ப்ளீஸ். சரி கைஸ், இப்போ நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அடிச்சிடாத, ஃபுல் ஸ்க்ரீன் தான் வைக்கிறேன். அலம்பர மட்டுமே. என்ன கணக்கு தெரியலையா? நான் வளர்ந்த மாதிரியே இருக்கு கைஸ். எங்கே இருக்கேன்னு தெரியலையா அவனுக்கு? அலம்பர மட்டுமே, விசிலு பறக்கட்டுமே. என்ன அடிக்க? என்னால் அடி எடுக்கிறதுனால தெரியுது. இப்படிதான் கைஸ், இந்த போர்ஷனை தான் நான் அடுத்து இவளுக்கு அந்த போர்ஷன் யூஸ் பண்ண தெரியாது. ஐயோ, ஃப்ளின்டன் ஸ்டீலை பற்றிட்டா நான் எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சிருக்கு. சரி, இந்த ஸ்க்ரீனில் மோசமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்லேயே வச்சேன். என்னது? தண்டர் லைட்னிங் மட்டுமே, விசில் பறக்கட்டுமே. மக்களே, முடிச்சு விட்டாங்க. போங்க,
அலமரம் மட்டுமே. இது எவ்வளோ நேரம் இருக்குது? ஐயோ எவ்வளோ நேரம் தானா? சட்டு முடிக்கணுமே. வந்துட்டு அடிச்சிட்டான். ஓகே இருங்க, இந்த லாஸ்ட் ரவுண்டில் அடிச்சு நம்ம இவ்வளோ கத்தம் பண்ணுறோம். என் பொருள்லாம் எடுக்காது தயவு செஞ்சு. நீ இன்விசிபிள் போர்ஷன் வச்சு கொஞ்சம் சிங்கிச்சிக்கான்னு ஆடலான்னு பார்த்தா எங்கே கண்டுபிடிச்சிட்றாளே. கொஞ்சம் மேலேயாச்சும் பார்த்து தூக்கி போடுறீ, எனக்கு வர மாட்டேங்குது. அந்த மாதிரி மட்டுமே என்சாண்டட் ஆப்பிள் வச்சிருக்கனால சீனு வேற. ஏன் பாதி ஐட்டம் காணும். என் ஐட்டம்ஸை கொடுத்துரு. ஏய் நான் யாருன்னு தெரியாம பேசாத. ஐ எம் தார். அலம்பட்டும். மியால்னர் இரு, என்னோட பொருளாக இருக்கான்னு பார்க்குறேன். பொருளாக இருக்கான்னு பார்க்குறேன்னு தானே சொன்னேன். அதுக்குள்ளே என்ன அடிக்கிறேன். என்கிட்ட ஷீல்டு இல்லடி. சாம்பியா? ஏய் எவன்டா அந்த கர்மத்தை கூட்டிகிட்டு வந்தான்? கிரீப்பர். ஐயோ இவன் பயங்கரமான ஆளாச்சே. அலம்பட்டுமே. ஓகே கிரீப்பர் தான் முடிச்சு விட்டுறலாம். போங்கடா இவனுங்களா, எங்கத்ரா வரீங்க? இரு ஆரம்பிச்சிடலாம். நான் மேலே வந்து லைட்னிங் வேற மாதிரி வைக்கவா? மேலே தூக்கி போட்டு அலம்பட்டுமே. வரும்போது எப்படி இருக்கு? விசில் பறக்கட்டும். ஃபர்னஸ்குள்ளே போயிட்டு ஈவன் நேற்று ரைட் ஆக்ஸ் வச்சிருக்கான். இவ்வளோ வந்து பயந்து ஓடிட்டு இருக்கிறேன். You cannot keep me to blast, stupid fellow. நல்லா மியான்னர் தூக்கி போடுவேன்டா. என்னாச்சு? அலம்பட்டுமே. மியான்னர் சீக்கிரமா வா. ஐயோ தார் ஃபேன்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த மியால்னர் பார்த்தா தெரியும். போடு கிரீப்பர் போட்டா மியான்னர். இரியா மியான்னர் இன்னும் வரல. வந்துட்டு ஜோ ப்ரோ ஒலி ப்ரோ கொஞ்ச நேரம் ப்ளீஸ் இரு. இந்த ரவுண்டில் நான் வந்து ஒன்று மாற்றலான் இருக்கேன். டிஎன்டி வச்சுருந்தல, நான் மாற்றக்கூடாதா? நீ ஃப்ளின்டன் ஸ்டீலு டிஎன்டி எல்லாம் வச்சுருக்கிறல்ல, நான் மாற்றக்கூடாதா? நான் மாற்றிக்கிறேன். என்னோடய செஸ்ட்லேயே இருக்குது. எங்கடா இருக்குது என் செஸ்ட்டு?
வாடா மச்சி வாழைக்கு எங்கடா போச்சு? ஒரு லாவா வச்சுக்கியா? எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களே அடிப்பேன். அந்த பயம். சரி வா, ஹெட்டுக்கே ஒன்று விட்ருப்பா. இருப்பா. மியால்னர் கதையை முடிச்சு விட்ரு. வின்பெஸ்ட்டை போட்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிடு, கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிடு, கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிடு, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சான்ஸ் 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 2 சண்டன் கோல்டில் ஆப்பிள். இவெல்லாம் ஆப்பில் சாப்பிட்றாடா. டி வெறியாடுதா அடி, எனக்கு வெறியாடுற அடி அப்படியே. எனக்கு ஃபர்ன ஸ்கூல்லலாம் போயிட்டு வருது. தூங்கிடலாமா பேசாமல்? நீங்களும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன். லாஸ்ட் மேட்சா? என்ன தம்பி லாஸ்ட் மேட்ச்? இதோ இந்த வாட்டி என்னமோ லக்கு இருந்து ஜெயிச்சிட்டியா? ஸ்டெக் ஆகிறது பார்த்தா உங்களுக்கே தெரியும். என்னென்னமோ ட்ரை பண்ணி அடிக்கிறேன், மனுஷன் சாவும் அடிக்கிறான். இன்னும் 50 கோடி ஹார்ட் இருக்கிற மாதிரி இருக்குது தானே. இந்த இடத்துல ஸ்வாடு வச்சாச்சு பாருங்களேன். என்னையோ திறக்கிறா, ஆக்ஸ் எடுக்கிறா, அது எடுக்கிறா எல்லாம். அவள்கிட்ட ஆர்மர் கூட பவராக இல்லைனா இருக்கிற வெப்பன்ஸ் கொஞ்சம் பவராக இருக்கிறனால ஈஸியாக அடிக்கிறான். இப்போ நான் வச்சுருக்கிறது ஷார்ப்னஸ் 5 அண்ட் அன்பிரேக்கிங். அவ்வளோ வச்சுருக்குது ஷார்ப்னஸ் 5 அண்ட் அன்பிரேக்கிங்க. ஒரே நிமிஷம் கை கிருன்னு. என்னது இது மாறிட்டு? கடைசி வரைக்கும் நான் மேஸே யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் நீ வேற வந்து பொருள் அடி. இதெல்லாம் என்ன நீ மட்டும் சாப்பிட்ற, நான் சாப்பிட விட? நீ சாப்பிட விட மாட்டேங்கிறிய, சாப்பிட விட மாட்டேங்கிறிய. இவனுக்கெல்லாம் பவராக இருக்குடி, எனக்கு ஒன்றுமே இல்லடி. இந்த ரவுண்டுக்கு ஏதாச்சும் ஒன்று தாங்கலை. என்னோட ஒப்சீடியன்ட்டு இதெல்லாம் காணும். எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. தூங்கிடலாமா? தூங்கி எந்திரிச்சிக்கலாம் ப்ளீஸ். என்ன லாஸ்ட் மேட்ச்சு? நான் தூங்கி எந்திரிக்கலாம். என்ன தள்ளி விட்ற? ஜஸ்ட் கேஷ், நம்ம வின் ஆகிட்டோம். என்ன பொலிச்சு போட்டோம்? நீ விழுந்ததுக்கு நான் அடி பண்ணுறது. வாடா மியால்.